ஓம் சக்தி. சிறப்பு பார்வை. அருள் திரு அம்மா அவர்களால் பரவும் புத்துயிர் ஊட்டும் ஆற்றல். பதிவு 2. அன்னையின் அவதார காலம் தொடங்கிற்று. கடந்த கட்டுரையின் தொடர்ச்சியை தற்பொழுது காண்போம். சிறு குழந்தைகளான நம்மை வளர்க்கும் பொறுப்பை குருவாகிய அருள் திரு அம்மா அவர்கள் மனமோந்து ஏற்றுக்கொண்டார்கள். நாம் குருவின் திருக்கரம் பற்றி வளர தொடங்கினோம். நம் உணர்வு நிலையை பண்படுத்தும் வேலையினை அம்மா அவர்கள் தொடங்கினார்கள். நாம் யார், நம் தன்மை என்ன என்பதை உணரும் தன்மை உடையவர்கள் அம்மா அவர்கள். அதற்கான ஒரு பதிவினை தற்பொழுது காண்போம். தகவல் நூல் சக்தி ஒலி, ஜூலை 2022, பக்கம் எண் 20. திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையில் ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். கடவுள் மீது பற்று இல்லை. முருகன், விநாயகர் மீது பற்று கொண்டு வணங்கி வந்தார். வேலை நிமித்தமாக சென்னை செல்லும் பொழுதெல்லாம் தன் மனைவி பலமுறை வற்புறுத்தியும் ஆலயம் வரவும் தொலைவும் மறுத்து கடந்து சென்றார். அவருக்கு 2002ஆம் வருடம் சிறுநீரகத்தில் கட்டியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு லாப்ராஸ்கோபி கருவி மூலம் நீக்க முடியாமல் ஓபன் சர்ஜரி செய்து அகற்றினார்கள். அக்கட்டியை பயாப்சி செய்து பார்க்கும்படி மருத்துவர்கள் கூறினார்கள். கேன்சர் கட்டி என மருத்துவ அறிக்கை கூறியது. தன் குடும்ப நண்பரின் அறிவுரைப்படி ஆலயம் வந்தார். அருள் திரு அம்மா அவர்கள் சித்தர்பீடம் வலம் வரும் பொழுது அவரை உற்று பார்த்தபடி சென்றார்கள். அப்பார்வையால் அவருள் மின்சாரம் தாக்கியது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவர்களுடைய முறை வந்ததும் அருள் கூடம் நுழைந்து அம்மா அவர்களின் திருவடிகளில் மலரிட்டு வணங்கினார்கள். கண்களில் நீர்வடிய உடல் உபாதையை கூறினார்கள். அப்பொழுது அம்மா அவர்கள், இந்த வழியாகத்தான் நீ போவாய் வருவாய், ஆனால் நீ இங்கு வரமாட்டாய். இப்பொழுது உன்னை இங்கு வர செய்யவே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தன. நீ கும்பிட்ட முருகனும் விநாயகரும் தான் உன்னை காப்பாற்றி இருக்கிறார்கள். உனக்கு வந்தது சாதாரண கட்டிதான், கேன்சர் கட்டி அல்ல. அறுவை சிகிச்சை பண்ணிய இடத்தில் கோதுமை தவிடு, ஒத்தனம் கொடு மற்றும் வேப்பிலை, துளசி, எலுமிச்சையை சாராக பிழிந்து சாப்பிட்டு வா, எல்லாம் சரியாகிவிடும், குடும்பத்துடன் மாலை போட்டு வா என்று ஆசி கூறி அனுப்பினார்கள். மேலும் நீ காவல்துறையில் அதிகாரியாக செயல்படாமல் தொண்டனாக செயல்படு என்றும் கூறி வாழ்த்துவது போல கையை உயர்த்தி ஆசி வழங்கினார்கள். இந்நிகழ்வு நடந்தது 2002. அவர் பதிவிட்டது 2022. நாம் அப்பதிவினை ரிவ்யூ செய்து காண்பது 2025. இந்நிகழ்வு நாம் யார் என்பதை அருள் திரு அம்மா அவர்கள் உணர்ந்து வழிகாட்டி வந்ததையும், தன் அருள் பார்வையால் அவ்வான்மாவிற்கு புத்துயிர் தந்து மக்களுக்கு சேவையாற்றும்படி அறிவுறுத்தியதும் சமூகம் சார்ந்த ஒரு பயனாகும் என்பதை உணர செய்கிறது.